ஆத்ம நமஸ்காரம். அதாவது சித்தவேதத்துல சாமி அந்த மனதனுடைய அந்த காரண குரு காரிய குரு பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரண குரு காரிய குரு பற்றி சிதவேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய சூட்சமமாக நாம் படித்து பார்க்கும் பொழுது சாமி சொல்றாங்க, ஏன்னா ஒரு மனிதனுக்கு சித்தவித்தை வாங்கியவுடன் தொடர்ந்து அவன் சித்தவித்தை அபியாசம் செய்யும் பொழுது முதல்ல அடிப்படையா அவனுடைய குணம் மாற வேண்டும், மனசு மாறணும். என்னன்னா சாத்விய குணத்துக்கு வரணும். அந்த குணத்துக்கு வந்த பிறகு அப்புறம் குணமற்றவனா மாறணும். அதை பத்தியும் சாமி சொல்றாரு. நிர்விகாரி. நிர்விகாரின்னு என்னது? மனம் இல்லாதவன். விகாரினா மனம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உடம்ப ஆக்டிவேஷன் பண்றதுக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிறது மனசு. அவன் நிர்விகாரியாகவும் ஆகணும், ஆகிட்டு இருக்கான், விகாரியாகவும் ஆகிட்டு இருக்கான் சித்தவித்தை செய்து. அப்பா என்ன சொல்றாங்க, 24 மணி நேரம் நீங்க சித்தவித்தை அபியாசம் செய்து. யார் ஒருவன் சதா எப்பொழுதும் சித்தவித்தை அபியாசம் செய்து கொண்டு இருப்பானோ அவனே என்னுடைய புத்திரன் சாமி சொல்றான். நம்ம மேலோட்டம் படிக்கும்போது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஐயங்கள் இருந்தாலும் அதற்குரிய சூழல் உருவாக்குவது நம்முடைய வேலையாக இருந்தாலும் அப்பாவுடைய அருள் கடாட்சியம், இறைவனுடைய அருள் கடாட்சியம் வேண்டும். அப்பொழுது அது சாத்தியமா இருக்கு. இப்ப இதுவே நமக்கு பார்க்க வியப்பாக இருக்கிறது. ஆனா அதை கடந்து சாமி கொண்டு போறாரு நம்மள. என்னன்னா, நீ தொடர்ந்து சித்தவித்தை அபியாசம் செய்து கொண்டு உன்னுடைய உலகிய லௌதிக வேலைகளை செய்து கொள், குடும்பத்தை நடத்து. இது எல்லாமே ஒரு ரெட்டமாட்டு வண்டியில ஒரு மாடு உலகம், இன்னொரு மாடு சித்தவித்தை. நீ இதை சரிசமமா செஞ்சுக்கிட்டு சித்தவித்தை ஆனா அபியாசம் பண்ணிக்கிட்டே என்ன செய்யுது, லௌதிக வேலையை பண்ணு. செய்யும் போது என்ன மாற்றம் உண்டாகும், அதற்குரிய அறிகுறி என்ன? அதான் இப்ப நம்ம சூட்சமத்துல பாக்குறோம். இந்த இரவு பொழுதுல என்ன பாக்குறோம்னு சொன்னா, சாமி சொல்றாரு, சதானி அபியாசம் செய்யும் பொழுது உன்னுடைய நெஞ்சுக்குடியில் ஒரு துடிப்பு உண்டாகும். எழுதப்பட்டிருக்கு வேதத்தில், சித்த வேதம், மகாவேதம், மகா காவியம். அப்ப ஏன் அந்த இடத்த சொல்றாரு அப்படின்னா, இதை நம்ம ஒரு 3 படித்தளமா நம்ம வச்சுக்கலாம். படிக்கட்டுன்னு வச்சுக்கலாம். அப்படிதான் அப்பா நமக்குள்ள எண்ணங்களை உதயமாக்கி இதை பேச வைக்கிறார் நம்மளோட. என்ன முதல் படித்தளம்னா, நீ சித்தவித்தையை நல்லா அபியாசம் பண்ணி நெஞ்சுக்குடியில் ஒரு துடிப்பு வரும்பொழுது அது மனதுடைய ஆதார சக்கரமா இருக்கு அப்படின்னு சித்தவேதத்தில் சாமி எழுதப்படவில்லை என்றாலும் அதற்கு முன்னாடி சாமி தான் என்ன பண்ணியிருக்காரு, என்னவா வர்றாரு, போகரா வர்றாரு, அகத்தியரா இருக்காரு, மகா காவியம் படைச்ச யோக நூல்கள் எழுதப்பட்ட பதஞ்சலி முனிவராகவும் சாமிதான் இருந்திருக்காங்க. அப்ப அந்த உடல் சக்கரத்தை பத்தி எழுதி முடிச்சிட்டாரு. அதனால சித்தவேதத்துல சாமி உடல் சக்கரத்தை எழுதல, ஆனா சூட்சமா எழுதுறாரு. என்ன சொல்றாரு, நெஞ்சுக்குழியில் ஒரு துடிப்பு உண்டாகும். அந்த துடிப்பு நமக்கு வரணும்னா நல்லா ஜெபம் பண்ணணும். சாதகர்கள், ஆரம்ப சாதகர்கள். அப்பொழுது அந்த நெஞ்சுக்குழி துடிப்பு என்ன தன்மையை உருவாக்கு என்றால், அவனை நன்மை தீமையை பிரித்து கையாளக்கூடிய தன்மையை உருவாக்கும். எந்த நன்மை தீமை? மனதால் செய்யக்கூடிய நன்மை தீமை யாருக்கு? அவனுக்கு. அவன் என்பவன் யாரு? அவனுக்குள்ள இறைவனுக்கு. அப்ப இந்த மனதில் ஏற்படக்கூடிய தன்மை தீமை தான் வெளியில இருக்கக்கூடிய மற்றொரு ஆன்மாவா இருக்கக்கூடிய மனதுகளை கொண்டு போய் இவன் ஒரு வேலையோ ஒரு எண்ணங்களை உதயமாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்ப
அப்ப இவனுக்கு இந்த அவேர்னஸ் வருது. அதாவது அவேர்னஸ்ங்கிறத விட முதல்ல வந்து நெஞ்சுக்குழி துடிப்புங்கிறது வந்து என்னது, நன்மை தீமை அறிஞ்ச உடனே ஒரு காரியம் செய்து விட்டு நல்லது செய்தால் சந்தோஷப்படுவதும், தீமை செய்தால் வருத்தப்படுவதும், அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனோபாவத்தை அவனுக்கு உருவாக்கும். இதுதான் மனோ சக்கராசுடைய வேலை. இது பதஞ்சலி யோக சூத்திரத்தை சாமி எழுதி வச்சிருக்காரு. அவர் தானே எழுதுனா அது மகா காவியத்தை. எல்லா யோக நூல்கள் சித்தர்கள் எல்லாம் அவர் தான் எழுதி வச்சுட்டாரு. அதனால சித்தவேதத்தில் அதை பற்றி அவர் ரொம்ப பேசல, சூட்சமாக பேசியிருக்காரு. அடுத்து நீ மேலே போனீங்க, அப்போ அப்படி உங்களுக்கு ஒரு சித்த வித்தியார்த்திக்கு நெஞ்சுக்குழி துடிப்புனா நிச்சயமா அவனை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவன் நன்மை தீமையை ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பேசி பாருங்க. அதில் அவன் பேசுவான். பேசிய தம்பி இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஆனால் இது இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும், இது இப்படி பண்ணால் அப்படி இருக்கும், இது இப்படி வந்தால் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சரியான ஒரு நிலைக்கு வருவதற்கு, இந்த மனோ சக்கராஸ் பக்குவப்படுவதற்கு வேலை செய்ய வேண்டும். இதுவும் நீ செய்யக்கூடிய சித்தவித்தையினால் அல்ல, சிவானந்தனுடைய காரண குரு அவருடைய அருளாலும் இறை அருளாலும் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு போற சாமி நெஞ்சுக்குழி துடிப்பு வந்துருச்சுப்பா, இல்லாட்டினா அட்லீஸ்ட் உனக்கு வந்து என்ன செய்யணும், தொண்டஜில் ஒரு துடிப்பு வரணும், அதுவே சரியான கதி சாமி சொல்றாரு. எதுக்குப்பா அங்கே துடிக்குது, அப்போ ஏன் பார்த்தா சரியான கதி அங்கே பாருங்க, சரியான கதி எங்கே சொல்லுவார், அந்த துடிப்பு வரும்போது சரியான கதின்னு எழுதுவார். அப்போ அங்கே தான் அவார்னஸ் விசித்தி சக்கராஸ் உடலில் ஏற்படுறது. இதுவும் வந்து சாமி என்ன செஞ்சார், ரிஷியாக வரும்போது எழுதி வச்சார். அப்போ அவன் அவேர்னஸ் ஆயிடுவான். ஒரு செயல் செய்யும் பொழுது இந்த செயலுக்குரிய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆலோசனை பண்ணி தான் உள்ள போவான். அப்பொழுது மன தூய்மை உறுதியாக ஏற்படும். இந்த சக்கர சித்த வித்தியார்த்தி ஒருத்தனுக்கு சித்த வித்தை செய்யாத பொழுது, நம்ம வந்து சித்த வித்தை உட்கார்ந்து நம்மளா செய்கிற மனசுல செய்யாத போதும் அதுவா இயங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி இயங்குது, நெஞ்சுக்குழியிலையும் இயங்கும், சித்தில இருக்கக்கூடிய தொண்டைக்குழியில் இறங்கும். தொண்டைக்குழிங்கிறது இறங்குறது, துடிக்கிறதுங்கிறது அப்டேட் ஆகிட்டான். ஒரு செயல் செய்யும் போது அவன் ரொம்ப 10 மடங்கு யோசித்து விழிப்பு நிலை, செய்யக்கூடிய செயலில் விழிப்பு நிலை, அது வந்து சித்தவித்தை செய்யும் பொழுது விழிப்பு நிலை, வாழும் பொழுது விழிப்பு நிலை, சிந்திக்கும் பொழுது விழிப்பு நிலை, தூங்கும் பொழுது விழிப்பு நிலை, சதா விழிப்பு நிலையில கொண்டு போய் இந்த அவனை யோக நிலைக்கு, ஒரு யோகி நிலைக்கு அப்டேட் பண்ணணும். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சாமி வந்து சக்கரங்களை பத்தி எழுதல, உள்ள சக்கரத்தை அதை பத்தி ஏன் பேசணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இவர்தான் மகா அவதாரமாக ஈஸ்வரனாக வந்த மகா சாத் அவன் தான் ஒளிய பேரொளி வாழும் சாமி. 1000 மடங்கு சூரியனை பற்றி உலகத்துக்கு அறிமுகம் செய்த மகா கோடி வல்லல். அப்ப இங்க துடிக்கணும். அப்ப அவன் வந்து அவேர்னஸ் ஆயிடுவான். அப்ப அவனுக்கு வந்து எங்க வந்துருவான், அந்த துடிப்புக்கு வரும் பொழுது அவன் வந்து சாத்விய குணத்தை வருவான். செய்யும் காரியத்தில் சாத்விக குணம் வரும். இந்த 2 இதுகள் வந்து நம்ம கையில இருக்கு. நம்ம சாமி காரண குருவா இருந்து, காரிய குரு நம்ம இருந்து, செய்தி எனக்கு துடிப்பு வரலைன்னா நான் இப்போ அபியாசம் நல்லா செய்யணும். அப்போ நிறைய அபியாசம் பண்ண கண்டிப்பாக நெஞ்சு குழிகளோ அல்லது தொண்டை குழிகளோ சரியான கதி ஏற்படும் பொழுது அவனுக்கு இந்த மனமாற்றம், வேதியியல் மாற்றம் நிச்சயமா நடக்கும். துடிக்கலையா நல்லா அபியாசம் பண்ணி துடிக்க வைக்கலாம். இதெல்லாம் நம்ம கையில் இருக்கு. இந்த இடத்துலயே அவர் வேலை செய்யணும். நீங்க அப்புறம் அதுக்கடுத்து சூட்சமான ஒரு பயணம் இருக்கு. என்னன்னா, நீங்க மேலே போயிட்டீங்கன்னா உச்சிக்குழியில் ஒரு துடிப்பு உண்டாகும். எப்படி பிறந்த குழந்தைக்கு ஒரு சின்ன குழி இருக்கும், அது துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதுக்கு மனசு இருக்காது. திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழுகும். அதுக்கு என்ன சொல்ல தெரியாது. இதுதான் பித்த நிலை. எல்லாம் காணும் இடமெல்லாம் இந்த குழந்தைக்கு இறைவனாவே தெரியும். யாரை பார்த்தாலும் சிரிக்கும், எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடும், எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடும், எல்லாரையும் யார் கூப்பிட்டாலும் போகான்பா கூப்பிட்டா. அந்த நிலைக்கு கொண்டு வருவது பித்த நிலை, இறைநிலை. இந்த நிலைக்கு பற்றி வரும்பொழுது சாமி சொல்றாரு, ஆனந்தமைத்தனாக நீ இருப்பாய். இதை பற்றி எழுதலேன்னு நம்ம நினைக்கவே வேணாம். இந்த நிலைக்கு வந்து ஒரு சித்த வித்தியார்த்தி அந்த
ஹையஸ்ட் சகஸ்கார சக்கரம் துடிப்பு ஏற்பட்டால் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த சுவாசம், இந்த பிராணாயாமம், சித்தவித்தை செய்து பிரம்மந்தரத்தை தட்டி திறந்து அதிலே இருந்து பழகுவதற்கு இந்த ஜீவனுக்கு முழு அனுமதி பெற்றோம். அனுமதி பெற்ற ஜீவன் பிரம்மந்தரத்தில் உச்சிலே என்ன செய்யும்? திறந்து அதுக்குள்ளேயே மேலும் கீழும் துடிப்பு ஏற்படும். அப்பொழுது சதா பிராணாயாமம் அப்பொழுது கண்டிப்பா நடக்கும். சதா என்ன செய்யும்? நெஞ்சுக்குழி, தொண்டைக்குழி வழியா, அண்ணாக்கு வழியா பிரம்மந்திரத்தை தாண்டி உச்சிக்குழியில் துடிப்பு ஏற்படும் பொழுது அவன் குணமற்றவனாக மாறுவான். அதுதான் இறைநிலை முழுசா. இந்த சூட்சமெல்லாம் எனக்கு வரணும்னா நான் தான் இறைவன்ட்டு என்ன செய்யணும்? சாமி மூலமா அழுது புலம்பி அபியாசத்தை அதிகப்படுத்தி அந்த நிலையை உருவாக்குவது ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியுடைய கடமை. அதற்கும் இறையருள் வேண்டும். அதற்கும் என்ன வேணும்? இறையருள் கண்டிப்பா வேணும். அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு? வாப்பா, என்னை நீ அப்பான்னு கூப்பிட்டு, பிதாவேன்னு கூப்பிட்டு, இறைவனாக என்னை வழிபாடு செய்யாதே. இங்கேயே சாமி நமக்கு சுட்டி காட்டிடுறாரு. நான் உனக்கு அப்பா, நீ என் மகன். இந்த ஒரு அன்புங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்களை உண்டாக்கி நம்மளை அந்த உச்சிக்குடி துடிப்பு வரும் வரை அழைத்து செல்வது அவர். இதுதான் ஒவ்வொரு சித்தவித்தியார்த்தியும் தன்னை சோதனை செய்வது, தற்சோதனை செய்வதும், காலை முதல் இரவு முழுவதும் நாம் செய்த வேலைகளில் நாம் என்ன தவறு செய்கிறோம், யார்கிட்ட எப்படி பேசுனதுல எது தவறு இருக்கா, செயலில் தவறு தான் சொல்லி அதை மாற்றக்கூடிய ஞானத்தை இந்த நெஞ்சுக்குழி சக்கராவும், உங்களுடைய தொண்டைக்குழி சக்கராவும், உச்சிக்குழியில் இருக்கக்கூடிய அந்த சக்கராவும், ஏன்னா நீங்க அண்ணாக்கு மேல போயிட்டீங்கன்னா மனதனுடைய 7 ஆதார சக்கரத்தை சாமி பேசி முடிச்சிடாரு. இப்போ ஈஸியா மனதில் இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், மனாகம் என்ற மனதுடைய சக்கரத்தை தாண்டி சகச்சார சக்கரத்தை நீங்கள் இணைத்து விடலாம். அது உங்கள் கையில் 100% நம்ம கையில தான் இருக்கு. 100% சாதகனுடைய கையில இருக்கு. இந்த சாதனையை செய்த ஒரு சித்த வித்தியார்த்தி ஒரு யோகி நிலையை நிச்சயம் இப்பொழுது அடைந்த பிறகுதான் அவன் பேரொளியில் கலப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். நம்ம பார்க்கிறோம். இந்த 3 நிலைகளை கடந்து வருவது ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியின் 100% அவனுடைய வில். அதான் சாமி சொல்ற, தீரத்தோட இரு, பொறுமையா இரு. இது வர இது வந்துருச்சுன்னா உனக்கு பேரொளியோடு, பிரபஞ்சத்தினுடைய பேரொளி இல்லை, அண்ட சராசரத்தினுடைய பேரொளி, அகண்ட சூரியனோடு கலப்பதற்கு உன்னுடைய புருவமத்திலே இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய ஆன்மா, அதோடு இரண்டும் கலக்கும் பொழுது உன்னை ஒரு பெரிய மகா ஞானியாக உன்னை மாற்றக்கூடிய தகுதியை உனக்கு கொடுக்கும். இந்த 3 சக்கராஸ் ஆக்டிவேஷன், உடல் மன சக்கராஸ் தாண்டி சகஸ்கார சக்கரத்துக்கு போய் மனமற்றவனாக மாறி, உடலற்றவனாக மாறி, ஆனந்தமைத்தனாக இருந்து தகுதியாவதற்கு, உன்னை நீ தகுதிப்படுத்துவதற்கு நம்ம தகுதி ஆகணும். அதுக்கு இதெல்லாம் நம்ம வரலையா, அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குணங்களை சுத்தப்படுத்தணும், செயல்ல சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி முடியலையா அப்பாட்ட அழுகணும், இறைவன் அழுகணும். இந்த நிலையை பிடிக்கிறது நம்மளோட வேலை. இந்த மனா சக்கராசு நீங்க கடந்து சகஸ்காரத்தினுடைய உச்சிப்புள்ளி துடிப்பை நீங்க நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே போய் அதை தாண்ட பொழுது அதுக்கு பிறகு அதுக்கு உபதேசம் என்பது கிடையாது. இந்த 3 சக்கராஸ்குள்ளே நீங்க கடந்து சாமி சொன்ன சித்தவிதப்படி நடப்பதற்கு உபதேசம் இருக்கு. அது சித்த வித்தை தான் முடியும். பிராணாயாமம், சித்த வித்தை என்ற பிராணாயாமத்தால் முடியுமே தவிர வேற 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 யோக தந்திரங்களால் செய்ய முடியாது. சித்த வித்தை தான் உங்களை அப்டேட் பண்ணும். அதுதான் சாத்தியம். சித்த வித்தியார்த்திகளுக்கு இந்த சித்த வித்தை தான் சாத்தியம். அதனாலதான் சித்த வித்தை உலகத்திலே எல்லா விதமான
அத்வைத வேதாந்திகளுமே கடைசி என்ன பண்றாங்க, சித்த வித்தைக்கு தான் வர்றாங்க. சித்த வித்தைக்கு ஆதிசங்கர் சித்த வித்தை உபதேசம் கடைசி வாங்குறாரு. கிரியா யோகி யோகானந்தர் சென்னையில சித்த வித்தை உபதேசம் வாங்குறாரு சாமிகிட்ட. இப்படி ஏன்னா இது ஆதியில இருந்தே இருக்கு. அதனாலதான் இது வந்து ஹையஸ்ட், இது வந்து யோக நிலையில ஒரு ஹையஸ்ட் யோக நிலை. இதை பிடிச்சாதான் இதுக்கு இன்னைக்கு எளிமையா சிம்பிளிஃபையா சாமியே நேரடியா வந்து உபதேசம் கொடுக்கறது தான் உண்மையான உபதேசம். எத்தனையோ பேர் வந்து இப்ப போலியான சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தை என்று கொடுத்துக்கிட்டு சித்த வித்தைங்கிற பேரால வந்து இல்லாம இதை வாசியோகம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு சாமி படத்தை வச்சுக்கிட்டு அவங்க குருவா இருந்துக்கிட்டு உபதேசம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களால இந்த அதை கடந்து போவதற்கு காரணம் உருவாக அவர்களால் இருக்க தகுதி இல்லாதவர்கள். இதுக்கு வந்து யார் வேணும்? பேரொழியாக இருக்கக்கூடிய சாட்சாத் இறைவனாக இருக்கக்கூடிய சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். இது ஆணைத்தரமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு மகா பேரொழி. அவர் வாழ்ந்த காலம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு பேரொழியாக இருக்கக்கூடிய பூமியிலே நடமாடிக்கொண்டிருக்க அந்த சராசரங்களில் நடமாடிக்கொண்டிருக்க சிவானந்த பரமஹம்சர்னால் தான் உன்னை மேம்படுத்த முடியும். அதான் அவர் சொல்றாரு, சித்தவித்தை வாங்கும் போது மனதாலும் வாக்காலும் செயலாலும் யாதொரு ஜீவராசியாலும் சொந்தரம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் ஆத்மாவை சாட்சின்னு வாங்கி விளக்கு முன்னாடி பஞ்சபூதம் முன்னாடி வாங்கி அவரே என்ன செய்யறாரு, நானே உனக்கு உபதேசம் இறங்கி வந்த மகா நாயகன் நம்மளுடைய அருமை நாயகன், அவன் அருமை நாயகன் அவதார புருஷன். வேறு ஒருவரால தான் முடியும். சித்த வித்தைன்னு சொல்லி சிவானந்தர் பரமஹம்சர் படத்தை போடாம வேற ஏதோ யாரையோ படத்தை போட்டு தன்னை ஒரு குருவா காட்டிக்கிட்டு உபதேசம் கொடுக்கக்கூடிய இவர்கள்லாம் தமிழ்நாட்டில் உண்டாயிட்டாங்க. ஆனால் நாம் சரியான காரண குருவாக இருக்கக்கூடிய சிவானந்த பரமஹம்சரை அண்டினால் மட்டுமே பேரொழி உனக்கு அருள் செய்யும். அதை நம்ம வந்து ஏன் அனைத்தரமாக மற்றவர்களிடத்திலே இந்த சித்தவித்தை என்ற தீட்சையை நீங்கள் வாங்கக்கூடாது என்பதை நாம் சொல்கிறோம் என்றால், இங்கே பேரொழிவானன் யாரு? சிவானந்த பரமஹம்சர் தான். ஈஸ்வரன அவதாரம் எடுத்தவர், மகா யோகி. இன்னைக்கு ஆசிரமங்களை நிறுவி அங்கு குரு என்று யாரும் இல்லாமல் உலக சேமத்திற்காகவும் உலக நலத்திற்காகவும்